அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மாற்றம் என்பது என் வாழ்வில் மலருமா என ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ஏமாற்றம் முடிந்து இனி மாற்றம் ஏற்பட போகுது. வாழ்க்கையை மாற்ற நினைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்க போகுதுங்க. அதுவும் 3 விஷயத்துல 3 வழிகளில் உங்களை தேடி வரும் நன்மையும் நல்ல விஷயங்களும் லாபமுங்க. அதுக்கு உரிய விஷயத்த செய்ய போகிறது யாரு அப்படின்னு பார்த்தா சர்ப கிரகங்கள். அந்த சர்ப கிரகத்தின் மூலமாக மாற்றம் நடக்க போகுதுங்க. அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ரபேஷி பலன்கள் பதிவு செஞ்சுருக்கோம். பதிவினை பார்க்க தவறினவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் மூலமாகவும் இந்த பதிவினை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்காருங்க. இப்போ ஆட்சியில் இருந்தாலும் வக்ர நிலையில் இருக்காரு. கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வக்ரமாகத்தான் சனி பகவான் இருப்பாருங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அதில் ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு ரிஸ்கான விஷயம் இதை செய்ய வேண்டாம்ங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீங்கள் அமைதியாக பொறுமையாக ஆனால் கவனமாக இருந்தாலே போதுங்க. பல விஷயங்களில் பல காரியங்கள் தானாகவே நடக்க போகுது. உங்களுடைய தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட முயற்சி செய்வதற்கு முன்பு 1-2 தடவை யோசித்து பார்த்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனாலும் இந்த ஒரு நேரத்தில் ராகு எனும் சர்ப கிரகம் கை கொடுத்து உங்களை காப்பாற்ற போகிறது. மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. இவர் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருக்க போறாரு. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறிவிடுவார். சனி பகவானுடைய நட்சத்திரம் தாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்க ராசி அதிபதி வக்ர நிலையில இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அவருடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலனை, நல்ல பலனை இப்ப கொடுக்க போறாரு. அதனால கவலை என்பது உங்களுக்கு வேண்டாம்ங்க. ராகுவை பொறுத்தவரை போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கு தர்மத்திற்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நல்ல பலன்களையும் சுகங்களையும் தரக்கூடியவர். அதனால தான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகு கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப சனி என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் ராகு கொடுப்பாரு. 3ஆம் வீட்டிலிருந்து கொடுக்க போறாருங்க. அப்ப ஃபைனான்ஸ், சீட்டு கம்பெனி, அரசியல், சினிமா, போக்குவரத்து துறை, பார்சல் சர்வீஸு, டிராவல்ஸு மற்றும் கார்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த விஷயங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த துறைகளில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிரச்சனை, விரக்தி, கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் விலகி நன்மையானது கிடைக்க போகுதுங்க. நிச்சயமாக நடக்க போகுது. இதுக்கு உரிய காலமாக இது இருக்குங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அதிர்ஷ்டமும் ராகு கொடுப்பாருங்க. மேலும் எதிர்பாராத ஒரு நற்செய்தி உங்க வீடு தேடி வருங்க. நல்ல செய்தியாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்க மீது விழுந்த பழி, பாவம், அவச்சொல் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்க போகுதுங்க. மேலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால நன்மை ஏராளமாக ஏற்படும். சந்தேகமே வேண்டாம்ங்க. இடமாற்றத்துடன் மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க. தானாக இதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேருங்க. வெற்றி வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். 3 விஷயத்துல கிடைக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் நிச்சயமா உங்க பிள்ளைகள் வழியில நன்மை ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அல்லது உங்க குழந்தைகள் விஷயத்துல நீங்க நினைச்ச காரியம் நடக்க போகுது. 2ஆவதாக ஒரு பொருளை வித்து மிகப்பெரிய லாபம் பார்க்க போறீங்க. இடம், சொத்து, அதாவது வண்டி வாகனமாக கூட இருக்கலாம். அதன் மூலமாக ரீசேல்ஸ் பண்ணி மிகப்பெரிய லாபம் பெற போறீங்க. 3ஆவதா பார்த்தோம்னா எதிர்பார்த்த மாதிரி அரசியல், சினிமா அல்லது உங்களுடைய வேலையில நீங்க பார்க்கக்கூடிய வேலையில ப்ரமோஷன்,
தொழிலில் ஒரு லாபம், முன்னேற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இது 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நடக்க போகுது. ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து பல வழிகளில் பணம் பொருள் கொடுப்பார். இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கே உரிய நியாயத்தையும் தர்மத்தையும் தொழில் தர்மத்தையும் கடைபிடிச்சுக்கலாம். ஆனாலும் தொழில் ரீதியாக நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டாங்க. வியாபாரத்தில் தர்மம் வேண்டாம். வியாபாரம் தொழில் என்பது வேறு, தர்ம காரியங்கள் என்பது வேறு. அப்போ அதில் இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தர்மம் இரக்கம் காட்டுனீங்கன்னா ஏமாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகமாகவே உங்களுக்கு ஏற்படும் நஷ்டமும் கஷ்டமும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிற்றின்ப சுகம் கண்டிப்பாக உண்டுங்க. அதாவது திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களும் தானாக நடக்குங்க. நிச்சயமா நீங்க அமைதியாக பொறுமையாக இருந்தாலே போதும், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.